ஓம் சாய்ராம். பாபா, என் வாழ்க்கை முழுவதிலும் போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களும் ஒன்று சேர்ந்து வருவது போல் தோன்றுகின்றதே. இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றேன் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை பாபா என்று நீ என்னிடம் வேதனைப்படுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. எதற்கும் உன் தைரியத்தை இழந்து விடாதே. வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கஷ்டங்களும் வருவது இயல்புதான். அதையும் தாண்டி உன் மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது என்றால் அது நல்லதற்கே. நீ சரியான பாதையில்தான் பயணிக்கின்றாய் என்று அதற்கு அர்த்தம். நீ எதற்கும் வருந்தாதே என் பிள்ளையே. நீ அப்பா என்று என்னை அழைக்கின்றாய். அந்த வார்த்தையும் என் ஊதியின் சக்தியினாலும் உனக்கான எல்லா வலிமைகளும் கிடைக்க வழி செய்யும். இதையெல்லாம் தாண்டி என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருளுவேன். என் குழந்தையே, எந்த சந்தர்ப்பங்களிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே. அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். சிலர் உனக்கு பிரச்சனைகள் வருவதற்காகவே உன்னை வாக்குவாதத்தில் ஈடுபடுத்த பார்ப்பார்கள். நீ எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். நீ என் அன்பு குழந்தை. தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு நீ வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. உன் நிம்மதிதான் இந்த அப்பாவின் நிம்மதியும். அதனால் உன் மனதை வேதனைப்படுத்தி பார்க்க நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து கொள். உன்னை சீண்டி பார்ப்பவர்களுக்கு ஒரு வார்த்தையுடன் பதில் கூறு. அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துவிடு. நான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். நல்ல வாழ்க்கையை வாழ நினைக்கும் உனக்கு வேதனைகள் வந்தாலும் இறுதியில் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயித்து விடுவாய். என்றும் இந்த அப்பாவின் ஆசிர்வாதம் உன்னுடனே இருக்கும். ஓம் சாய்ராம்.